இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு வந்து ராஜாக்கமங்கலம் போகக்கூடிய ரோடு. அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா நேராக ஈத்தாமொழி போயிடும். நம்ம வந்து கடலுக்கு போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராஜாக்கமங்கலம் துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த ஏரியாவில் ஒரு கடற்பகுதி இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கடலை தான் பார்க்க வந்திருக்கோம், வேறு யாரையும் இல்லை. நம்ம இப்போ வந்து ஊர் பக்கத்தில் போனேன். இந்த கடற்கரை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனால் என்னென்னா அங்கே பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன் தெரியல, எல்லோரும் சுறுசுறுப்பாக கூட இல்லை. அதனால தான் நினச்சேன், சரி அப்போ அங்கே வேண்டாம், பக்கத்தில் நம்ம இன்னொரு தோப்பு வழியாக இப்போ நான் ஒத்தையடி பாதை தெரியுதுல, அந்த வழியாக நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், வந்து இந்த தண்ணி தெரியுதுல உங்களுக்கு, இந்த தண்ணி வந்து ஒரு ஆறு மாதிரி கடலோடி சேரன்ல அந்த இடம். நம்ம போட்ட ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். கடலோட சேரக்கூடிய இடம் அங்கே தான் கடல் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். அப்போ வந்து அந்த ஊருக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே வந்து சின்ன என்ன ஃபங்க்ஷனே தெரியல. ஆனால் எல்லாருமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் நின்னாங்க. அதான் இந்த வழியாக நான் இப்போ வரேன். பக்கத்தில் தான் இது ஒரு கோவில் உண்டு, ஒரு பாலமும் பக்கத்தில் ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவிலும் உண்டு. அந்த கோவில் பக்கத்தில் சின்ன ஒரு வழி இருக்குது. ஒரு தோப்புக்குள்ளோடி போகணும். அப்படி போனால் நம்ம கடலிட்ட போயிடலாம். இதுவும் ஒரு அழகான ஏரியா தாங்க, கடல் ஏரியா. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஆட்கள்லாம் வராது. ஏன்னா ஊரெல்லாம் இருக்கிறதுனால இங்கே ரொம்ப ஆட்கள்லாம் வராது. நமக்கு அப்படிப்பட்ட ஏரியா தாங்க பிடிக்கும். நம்ம போகிறோமா, தனியாக இருந்து வீடியோ எடுத்தோமா, அப்படியே வந்தோமானே இருக்கணும். சூப்பர் ஏரியா. ஆனால் இந்த விலங்காட்டுக்குள்ளே, அதாவது விலங்காடு அப்படின்னா தோப்பு பகுதிக்குள்ளே தேரி மண் மாதிரி இருக்குது. மணல், நிறைய மணல் இருக்குது. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். கடற்கரை தானே, அதனால் நிறைய மணல் இருக்குது. ஏரியா நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஏதோ காட்டுரோடி அந்த மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏரியா வந்து தண்ணி வரக்கூடிய ஏரியா. ஆறு மாதிரி வந்து கலக்கனில் தண்ணி, நம்ம கடலோடி கலக்கனில் அந்த ஏரியா. பார்த்தீங்களா? உடமரம் தெரியுதா? உடமரம், கருவேல மரம். நான் சொன்னேன்ல மணல் மேடு, இதெல்லாம் மணல் மேடு. இதுக்கு அங்கே அவ்வளோ மணல் மேடாக தான் இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். ஏரியா தெரியுதா? ரொம்பவே மணல் மேடு. அவ்வளோ சப்பாத்தி கள்ளியாக தான் இருக்குது. சப்பாத்தி கள்ளி மரத்தில் பூ கிடக்குது. அவ்வளவும் பூ எப்படி இருக்குது பாருங்கள் மக்கா. செம்மையாக இருக்குல்ல. மஞ்சள் நீ எப்படி இருக்குது பாருங்கள். இதோட பழத்தை யாரும் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து கடல் பகுதியை நெருங்கிட்ட நண்பர்களே. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஏரியா எல்லாமே வந்து நிறைய மணல் மேடு. அவ்வளவே மணல் மேடு தான். உங்களுக்கு வீடியோக்களில் எப்படி தெரியும்னு தெரியல. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு மேட்டு பகுதியில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், கடல் தெரியுமே இப்போ உங்களுக்கு. பார்த்தீங்களா? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பக்கமாக, அதாவது தெற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே கடல் தான். அதனால தான் நான் வந்து எவ்வளவுக்கு என்னால் கடற்பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியுமோ வந்து காட்டுவேன். சரியா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பெரிய மீன் கிடக்குங்க, கடல் மீன். ஆனால் வீடியோவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் நேரில் பார்க்குறேன். பெரிய மீனாக இருக்குது, நீந்தி உள்ளே போயிட்டே இருக்குது. ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தென்னை மரமும் நிறைய உடமரம் பாங்கல்ல, கருவேல மரம், அது நிற்குது. இந்த தண்ணி வந்து அப்படியே கடலில் கலக்குதுங்க. உள்ளேயும் வந்து சின்னதாக ஒரு போட்டு போட்டிருக்காங்க. அந்த மீன் பிடிக்கன்னு நினைக்கிறேன் போட்டிருக்காங்க. இங்கேயும் மீன் பிடிப்பாங்களா இருக்கும். இப்போ மேலே இருந்தே எதுக்கு பார்க்கணும், அப்படியே அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் கீழே போவோம்.
இது வந்து பொதுவாக ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து காயல் அப்படிம்பாங்க. இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு இந்த பேர் ஞாபகம் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அப்படியே இறங்கி கீழே போகிறோம். எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ பாலைவனத்தில் இறங்கி போகிறது மாதிரியே இருக்குது. கடல் மண் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா? கேமராவை நான் கீழே பார்த்து தான் வச்சுருக்கேன். தண்ணிட்ட வந்துட்டேங்க. நல்லா இருக்கா மக்களே? கன்னியாகுமரி மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிருக்கும், ராஜாக்கமங்கலம் துறை. அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியா. தெரியாத மக்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தை தள்ளி மற்ற மாவட்ட மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சில நேரங்களில் மொக்கையாக தான் பேசுவேங்க. எல்லா வீடியோலையும் நான் இதான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னே தெரியல. சில நேரங்களில் ரொம்ப கவலையாகவே இருப்பேன். அதனால் ஏதாவது வந்து ரொம்ப பேச வராது. இப்போ நான் இறங்கி வந்த ஏரியாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம அப்படியே மேலே போய் கடல் பக்கத்தில் போயிடுவோம். முக்கியமாக கடலை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கடல் வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான இடம். இயற்கையிலேயே வெளியே நின்று தான் ரசிக்கணும். நம்ம உள்ளே போய் ரசிக்கிறதுக்கு எல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. என்றைக்கும் இந்த மணல் மேட்டில் ஏறது கூட எனக்கு மூச்சு வாங்குதுங்க. பாடி கண்டிஷன் ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன். நல்ல அழகான ஏரியாங்க. சும்மா வந்து பசங்க கூட வரலாம், பொண்ணுங்க கூட குடும்பத்தோடு வர்றதுக்கு வந்து ஏற்ற இடமானு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து இது அங்கே வந்து ஃபுல்லாகவே விலங்காடு மாதிரி இருக்குது. தோப்பு, உடங்காடு, உடமரம் எல்லாம் நிற்குது. இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பசங்க கூட வர்றது தான் ஜாலியாக வந்து போகலாம். பாருங்க, சூப்பர் ஏரியா. நம்ம ஒரு வழியாக கடல்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும் கடல் வீடியோவில். ஏரியா சூப்பர் ஏரியாங்க. ஆனால் என்னென்னா இப்போ வந்து கன்னியாகுமரி கடல் வந்து அப்படி தெற்கு பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ நீளமான ஏரியா இல்லை. ஒரு இப்போ கூடங்குளத்தில் இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுடுங்களேன். கன்னியாகுமரி மாவட்டம் அங்கேருந்து களியாக்கால் தாண்டி வரைக்கும் போகணும்னு வச்சுடுங்க. எல்லா இடமும் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி கற்கள் எல்லாம் போட்டு சுருக்கிட்டாங்க அந்த இடங்களை. அந்த கடலோட நீளத்தை சுருக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது இப்போ பார்க்கும்போது. அதனால தான் வந்து ஒரு நீளமான ஒரு பெரிய பீச் அப்படிங்கலாம் இந்த ஏரியாவை. ஆனால் என்னென்னா அதை காட்ட முடியல என்னால். இப்படி கல்லெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே பார்க்குறது சின்னதாக தான் தெரியுது ஏரியா. கடல் அலையை பாருங்கள். எப்படி இருக்கிற நண்பர்களே இந்த ஏரியா? ஏதோ காட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து மழை மேகம் இருக்கிறனால வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றெல்லாம் நல்ல மழை. என்ன பாருங்கள், தண்ணி எங்கே வருது தெரியுமா? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளை தேடி வருது. நண்பர்களே, எனக்கும் கடல் அலைக்கும் வந்து ஒரு 4 அடி கூட கேப் இருக்காதுங்க. நான் சொன்னேன்ல, நான் பக்கத்தில் போனாலே இப்படியாவது வந்துடும் என் கால் பக்கத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து அலைகள் எப்படி அடிக்குது பாருங்கள். இந்த அலை கடல்லே வந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல மேட்டு பகுதி பார்த்துருங்க. ஸ்லோப்பாக இறங்கி போன மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப சரிவாக போகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அலை அடிக்கிறது ரொம்பவே பள்ளமான ஒரு ஏரியா தான். நம்ம இப்போ இறங்கிட்டோம்னா அது கடல் அலை இழுக்கும்போது நமக்கு வந்து ஓடி வர்றதுக்கோ, இல்லை ஒரு பெரிய அலைகள் வரும்போது நம்ம ஓடி வர்றதுக்கோ இல்லை அது என்ன இதுக்குமே நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாய்ப்பு குறைவு. ஏன்னா ரொம்பவே பள்ளமான ஏரியா. பள்ளமான இறக்கமாக இருக்கல, நம்ம இறங்கி போகிறது மாதிரி இருக்குது. ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வெளியே நின்று பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியுதா நண்பர்களே எப்படி இருக்குன்னு?
அலை வருது, இந்த அலை வரல. இந்த அலைக்கும் எனக்கும் 10 அடி கேப்பு கிட்ட இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த அலை வந்து ஒரு 4 அடி கேப்பில் தான் என்ன விட்டுட்டு போச்சு, தொடலை. இப்போ தெரியுதா உங்களுக்கு அலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த இடம் வந்து ராஜாக்கமங்கலம் துறை ஊர். அங்கே தான் நிறைய வீடெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல வீடெல்லாம் கிடையாது. இங்கே வந்து தென்னை மரம், உடை மரம், இப்படிப்பட்ட அந்த காட்டு மரங்கள் தான் நிற்குது. அந்த பக்கத்தில் தான் நிறைய வீடுகள் இருக்குது பார்த்துடுங்க. இந்த பக்கத்துலலாம் வீடெல்லாம் கிடையாது. இப்போ நான் எந்தால வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த வழி தான் வந்தேன். இது ஒரு ஒத்தையடி பாதை போகுது, அந்த வழியாக தான் நான் வந்தேன். இந்த வழியில் வந்து பண்ணையூர் பாலம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை பார்த்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதை வழி தான் நான் இங்கே நடந்து வந்திருக்கேன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரைகளை எல்லாம் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போந்தான் வேறு யாருக்காவது பிடித்த ஒரு நபர் கடலை பற்றி பிடித்த ஒரு ஆளு பார்க்க இந்த வீடியோ போகும். அதனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. தெரியுதா உங்களுக்கு கடல் அலை எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் நான் போயிருக்கேன். ஆனால் அலை என்ன வரல, என்ன இப்போ தொடக்க வரலை. ஏன்னா பொதுவாகவே நான் வந்து கடல் பக்கத்தில் வந்தால் அந்த அலைகள் வந்து என்ன தொற்று போகிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்கும். அதில் பாருங்கள், அந்த அலை எவ்வளோ உசரமாக வருது தெரியுமா? ரொம்பவே உசரங்க. நம்ம அங்கேருந்து ஓடியெல்லாம் வர முடியாது. இப்போ கடலுக்குள்ளே இறங்கிட்டோம், ஒரு பெரிய அலை வருது, உங்களுக்கு தெரியுதா? அது எவ்வளோ மட்டத்துக்கு இருக்குது தெரியுமா? ரொம்பவே வந்து உசரத்தில் வருதுங்க தண்ணி. ரொம்பவே உசரம். இப்போ வந்தது பக்கத்தில் வந்துட்டு போங்க, ஒரு 2 அடி கேப்பில் வந்துட்டு போகுது அலை. தெரியுதா உங்களுக்கு? இதிலெல்லாம் நம்ம இறங்கி நிற்கக்கூடாதுங்க, இதெல்லாம் ஆகாது. இந்த கடல்லலாம் வந்து நம்ம இறங்கவே கூடாது. பாருங்கள் அந்த அலை எப்படி வருது பாருங்கள். உங்களுக்கு அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ உசரமாக வருது பார்த்தீங்களா? இந்த கேமரா வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாக என்ன வச்சுருந்தோன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நம்ம கூடிய சீக்கிரத்தில் வாங்குவோம். அங்கே பாருங்கள் எப்படி வந்து அடிக்குது பாருங்கள். இந்த அலை நம்ம பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வரலங்க, ஒரு 2 அடி கேப்பில் போயிட்டுங்க. இப்போ நான் நண்பர்களே வந்து அப்படியே நடந்து அந்த கல்லுக்கட்டு, உங்களுக்கு கல்லாம் தெரியுது, அந்த பக்கத்தில் நான் போகிறேன். அலை அடிக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப மோசம். ஐயோ அங்கே பாருங்கள், அலை எங்கே வருது பாருங்கள். என்ன பார்த்தீங்களா? இந்த இடத்தெல்லாம் மணல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த மணல் கரைச்சி உள்ளது கொண்டு போயிருக்கு. அப்போ இங்கே வரையும் தண்ணி ஏறி இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேங்க. கடலுக்கும் ரொம்பவே தூரம். நான் வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? எங்கே வரைக்கும் வருது பாருங்கள். அந்த மணலாக அதுதான் அரிச்சு கொண்டு போயிருக்கு. பாருங்கள் அலையை பாருங்கள், அலைக்கு உசரத்தை பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப உசரமாக வருதுங்க. கேமராவில் வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியவான்னு தெரியல. எப்பாடி நம்ம ஓடிடுதாங்க நல்லது. இந்த பக்கத்தில் நிற்கக்கூடாது, ரொம்பவே மோசம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்போம்ல நண்பர்களே, வந்து மணல் மேடு அதிகமாக நிற்கினே. அங்கே எல்லாமே மணல் மேடு தான், ஃபுல் மணல் தான், உசரமாக இருக்குங்க. ஒரு மலையில் ஏறின மாதிரி ஏற வேண்டியிருக்கும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருங்க நண்பர்களே. சின்ன சேனல் தான், என்னடா பெரிய சேனல்னு நினைக்காதுங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நான் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் போடுவேன். என்ன இதை விட நல்ல அழகான இன்னும் இடங்களுக்கெல்லாம் போய் நான் வீடியோ பண்ணி ஆசைப்படுறேன். அதனால் கொஞ்சம் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த கடல் பகுதியில் போடணும்னாலே ரொம்ப நாள் போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கிற நேரத்தில் தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன். அது இல்லாமல் கொஞ்சம் முதுகு பிரச்சனை, முதுகில் வந்து வலி இருக்குது முதுகில். அதனால் வந்து ரொம்ப பைக்கும் ஓட்ட முடியாது. வேலைக்கு நான் போகலை, லீவில் தான் இருக்கிறேன்.
பெரிய பெரிய கம்பெனிலலாம் வேலை செய்கிறேன்னு நினைக்காங்க. நான் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு பையன்தான், சரியா? அதனால் உங்கள் ஆதரவு எனக்கு தாருங்க. கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வீடியோக்களை, நான் இயற்கை சார்ந்த வீடியோக்களை போடுவேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோவை. இடங்களை பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இவ்வளோ ஏரியாவாக இருக்காங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நானே இப்போ தான் புதுசாக இங்கெல்லாம் வரேன், வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக. இங்கே வந்து பாருங்கள் நண்பர்களே, அப்போ பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் பாருங்கள். சின்ன ஒரு மணல் திட்டுக்கு மேலே நம்ம வந்திருக்கோம். சுற்றி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் காடு மாதிரி தான் இருக்குது, உடங்காடு. ஆனால் அங்கே அவ்வளவுமே மணல் மேடு தான் நண்பர்களே, அவ்வளவே மணல் மேடு, ஃபுல் மணல் மேடு. தெரியுதா உங்களுக்கு? நான் இந்த கல் கட்டுக்கிட்டு தான் அங்கேருந்து வாரேன்னு சொன்னேன், அங்கே தான் வந்திருக்கேன். இந்த சைடு பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருந்த மாதிரி இருக்குங்க பகுதி எல்லாமே, ரொம்ப மோசம். தண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு. நான் என் விரல் தெரியுதுல்ல, அங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு பார்த்துருங்க. அப்போ அது எவ்வளோ காற்றழுத்தம் இருக்குன்னு பார்த்துங்க. காற்று அவ்வளோ வேகமாக தான் கடலில் அடிக்குது. அந்த அலைகள் வந்து அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து நம்ம நிற்கலாம் முடியாது, ரசிச்சுக்கிட்டு நிற்கலாம் அப்படின்னா கஷ்டம். கடலுக்குள்ளே இறங்க முயற்சி பண்ணக்கூடாது நினைக்கும். இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடல்கள்லாம் ரொம்ப சீற்றமாக இருக்குது. இப்போ நாங்கள் முன்னது கடலுக்கெல்லாம் வந்தால் குளிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுவோம், குளிச்சிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு பார்த்தாலே பயமாக தான் இருக்குது, ரொம்ப மோசங்க. முதல்ல அங்கே நின்னோம். நம்ம அங்கே நின்றுக்கிட்டு நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த கல்கட்டு பகுதிக்கிட்ட போகிறேன் அப்படின்னு. அங்கே தான் நான் வந்திருக்கேன். இப்போது உங்களுக்கு இப்போ தெரியும், கல்லெல்லாம் அந்த அலைகள் எவ்வளோத்துக்கு ஒசரமாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவே சீற்றமாக இருக்குது கடல். அதோட அலை போகிற வேகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் அதில் நிற்க கூட முடியாது. எங்கே நிற்கிறது, எங்கே படுக்கிறதா? எப்போ நான் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அந்த பக்கத்தில், கடல் பக்கத்தில் பயங்கரமாக அலை அடிக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, தவறாமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குங்க, செமையாக இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளை நுரையை பார்க்கறதுக்கு தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும். கடல்லே வந்து அந்த வெள்ளை நுரை வரும் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு தான் செமையாக இருக்கும். கடல் ரொம்பவே நீளம். அங்கே நிறைய ஊர் இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் அங்கெல்லாம் என்ன ஊர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ராஜாக்கமங்கலம் துறை, நான் ஏற்கனவே ரோட்டோடி நாங்கள் போகும்போது ஈத்தாமொழி அப்படிங்கிற ஊர் இதை தாண்டி தான் இருக்குது. இந்த ஈத்தாமொழிக்கு போகும்போது நம்ம ராஜாக்கமங்கலம் துறையை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடல் பகுதிக்கு நான் வந்தது கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்காக தான் நான் கடல் பகுதிக்கு வந்திருக்கேன். ரொம்பவே அழகான ஏரியா. ஆனால் வந்து டூரிஸ்ட் ஏரியா கிடையாது. டூரிஸ்டில் அப்படியே குடும்பமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூடயோ இல்லை யாருமே இங்கே வந்த மாதிரியெல்லாம் தெரியல. நான் மட்டும் தான் நிற்கிறேன். அந்த சைடு அந்த பக்கம் ஊர் இருக்குது, ராஜாக்கமங்கலம் துறை ஊர் இருக்குது. அது வந்து இப்போ நான் நிற்கிறதுக்கு வந்து கிழக்கு பகுதி. இப்போ நீங்கள் கடலை பார்க்கலாம். அது எப்போ என்ன அடி அடிக்குதுங்க அப்பா, இதெல்லாம் மாட்டினா என்னத்துக்கு ஆகுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வருது பாருங்க, ஒரு அலை, பெரிய அலைங்க. நீங்கள் வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் மேலே நின்று பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அந்த மாதிரி வருது. தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள்? அங்கே பாருங்கள், வெள்ளையாக அந்த நுரை அடிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம் கடல் எவ்வளோ அலை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீ சரியாக இருக்குதுங்க. நான் வருது பாருங்கள், தண்ணிக்கு வேகம் சரியான வேகங்க. அதே போல் அங்கே என்ன ஊர் இருக்குன்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோ அங்கே போக நம்ம பார்ப்போம், அந்த ஏரியாவில் போகலாம். இப்போ நம்ம இறங்கி தான் போகணும். இந்த குண்டுகளோடு, அதாவது இந்த பள்ளத்துகளோடு இறங்கியோ இல்லைன்னா அந்த மணல் மேட்டு பகுதியோடு இறங்கி, அது அங்கே தெரியுதுல, என் விரல் தெரியுதுல, அந்தால இறங்கி தான் போகணும். நான் இப்போ அங்கே போகலை. ஏன்னா வண்டி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே ரோட் சைடில் தனியாக நிற்குது. அதனால நான் இப்போ அங்கே போகலை. அங்கே போனாலும் ஒத்தை தான் நம்ம நடந்து போகணும். அதனால் நான் இப்போ இனி அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த என் விரல் தெரியறதுக்கு நேரம் அங்கே ஒரு போட்டெல்லாம் இருக்குது. அது என்ன ஊர் எனக்கு சரியாக தெரியலை. நம்ம இனி அந்த ஊரில் போய் அடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். இது ஏற்கனவே ஒரு 18 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும் இந்த வீடியோ. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறவங்களுக்கு. வரட்டுமா? என்னடா வரட்டுமான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் தான் நினச்சேன், இந்த வீடியோவில் எவ்வளோத்துக்கு பள்ளத்துக்குள்ள கடல் கிடக்குங்கிறது என்னால் சரியாக உங்களுக்கு காட்ட முடியுமா தெரியல. அதனால தான் நான் இப்போ கேமராவை நான் வந்து மணல் கேமரா வச்சுக்கிட்டு நானே இறங்கி போனால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு குண்டுக்குள்ளே தான் அந்த கடல் கிடக்குது. நம்ம நிற்கிறது மணல் மேடு. இப்போ தெரியும் நான் எவ்வளோ சின்ன பையமே தெரியுவேனே. ஆனால் நான் நிற்கிற கேமரா வச்சுருந்த இடம் வந்து ரொம்ப பெரிய மணல் மேடு.
இப்போது நான் நிற்கிறது ஒரு குண்டுக்குள்ள தான் நிற்கிறேன். இதில் என்ன ஒரு மேட்ருன்னா, இந்த கடல் அலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் இப்போ வருது பாருங்கள் அந்த அலை. அந்த சைடு உள்ள அலைகள் தண்ணி எல்லாமே இந்த பாறை கல் கிடக்குல்ல, அந்த கல்லுக்கு தான் வருது. நம்ம அந்த இடத்துல நின்னோம்னா நம்மளை அப்படியே அடித்து கொண்டு போயிடும். தண்ணி எல்லாமே அங்கே உள்ள தண்ணி எல்லாமே இந்த பக்கம் தான் வருது. நான் நிற்கிற பக்கத்துக்கு வந்து தான் கடலுக்குள்ளே போகுது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் கேட்டிருக்காது. இதை நான் இப்போ எடிட் பண்ணும்போது ரிட்டன் நான் உங்களுக்கு பேசி நான் சொல்கிறேன். அங்கே இருந்து வருதுங்க தண்ணி வந்து நம்ம நிற்கிற இடத்துக்கு வந்து தான் கடலுக்குள்ளே போகுது. அந்த இடத்துலலாம் போயிருந்தா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கொண்டே போயிடும். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களை. ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லலை. இனி அதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரியா? உங்கள் அன்புக்கு எப்போதும் நன்றி. வணக்கம். நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக கடலெல்லாம் பார்த்து முடித்து எடுத்து நான் கிளம்ப போகிறேன். உங்களுக்கு வரும்போது நான் அந்த வழியை காணிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த வழியாக நம்ம வந்தங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அதை காட்டுவேன். உங்களுக்கு கேட்குதா? குருவி சத்தம் கேட்குதா? சிட்டுக்குருவி. இது சின்ன சின்ன மணல் மேடு. பண்ணையூர் பாலம் அப்படின்னு இருக்குது. அந்த பாலத்திட்ட இருந்து நீங்கள் உள்ளே வந்தாலே போதும். ஆனால் தோப்பு வேறு தோப்புங்க, தென்னை மரம் தோப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இடம் உடமரமாக நிற்கும், கருவேல மரம். அந்த வழியாக நீங்கள் வந்தால் ஒத்தடி பாதை தான். அங்கே வந்தால் நீங்கள் ஊருக்குள்ளோடி போகாமல் வெளியே தனியாக வரலாம். ஃபேமிலியோடு வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்ற இடம் மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களாக இருந்தால் வரலாம். இல்லை நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்க அப்படின்னா வரலாம். மற்றபடி தனியாக வரங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்துன்னா வராதுங்க. சேஃப்டி இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இடங்கள் ஃபுல்லாகவே உடமரம் காடு மாதிரி இருக்குங்க. அதனால் உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்க்கணும். இனி நான் பக்கத்தில் போய் நான் ரோட்டுக்கு பக்கத்தில் போய் நான் எந்தால வரங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வீடியோவை இதில் முடிச்சுக்கிறேன். இது நீங்கள் இந்த வழியாக தான் நம்ம கடல் பக்கத்துக்கு போகணும் பார்த்துடுங்க. இப்போ நான் ஒரு நீலக்கல்ல சீட் போட்டுக்கல. இது ஒரு சுடலைமட சுவாமி கோவில். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பாலம் இருக்குது. இப்போ நான் போகிற வழியில் பார்த்தா ரைட் சைடு இருக்குது அந்த பாலம், பண்ணையூர் பாலம். அந்த பாலத்தில் நீங்கள் ரைட் சைடு வழியாக போனீங்கன்னா நேராக ஈத்தாமொழிக்கு போயிடும். லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே ராஜாக்கமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடும். ராஜாக்கமங்கலம், அலத்தங்கரை எல்லாம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கார் வரும் பாருங்கள். அந்த கார் வரக்கூடிய வந்த திசைக்கு நீங்கள் போனீங்கன்னா நேராக ஈத்தாமொழி தாங்க. இப்போ இது கார் போகிற திசை ராஜாக்கமங்கலம். நான் ஊருக்குள்ளோடி போகாத காரணமே அதுதான். என்னன்னு தெரியல. அங்கே என்ன விதம் ஃபங்க்ஷனாங்கிற இறந்து போனாங்களா இல்லை என்ன மேட்ருங்கிறது தெரியல. அதனால தான் நான் அந்த ஊர் வழியாக போகாமல் ஊருக்கு பக்கத்துலேயே கடலுக்கு போக இந்த வழி இருக்குது அழகாக, அந்த வழியாக நான் வந்திருக்கேன். நீங்கள் நண்பர்களோட வந்தீங்கன்னா ஊருக்குள்ளோடி போகலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த தனியாக போகணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த வழியாக வரலாம். இது ஒரு கோயில் காமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. பக்கத்துலேயே சுடலைமட சுவாமி கோவில் இருக்குது. ஊர்காத்த சிவ சுடலைமட திருக்கோவில் அப்படின்னு இருக்குது. அந்த கோவில் வழியாக இன்னும் உங்களுக்கு வாசல் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வாசல் வழியாக தான் நான் கடலுக்குள்ளே போனேன். அந்த வாசல் வழியாக தான் நான் கடலுக்கு போனேன். இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு ராஜாக்கமங்கலம் போகக்கூடிய ரோடு. சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? அப்படியே நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா நேராக ஈத்தாமொழி போயிடும். நம்ம கடலுக்கு போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.